தஞ்சை அரசர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை குறைந்தது குறித்து ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார். தொடர்ந்து தேர்ச்சி விகிதம் குறித்து விசாரித்த அவர் மாணவர்கள் தேர்ச்சி பெறாததற்கான காரணங்களை கேட்டு ஆசிரியர்களை துளைத்தெடுத்தார். மேலும் மாணவர்கள் குறை கூறாமல் அவர்களுக்கு புரியும்படி பாடம் எடுக்குமாறு ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆட்சியரின் அடுக்கடுக்கான கேள்வியால் ஆசிரியர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா லேப்ல ஃபுல்லாக போட்டுருப்பீங்க. லேப்ல ஃபுல்லாக போட்டுருப்பீங்க. ரெக்கார்டு லேப்ல ஃபுல்லாக போட்டீங்கன்னா இயர் எழுதுறது குறைவாக இருக்கும். ஓகே, ஆவரேஜ் 78 வருமா? சரி, அப்போ உங்ககிட்ட இரகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதனால எப்படி சென்டென்ஸ் தர முடியுது? சரி, ஸ்ரீ காமர்ஸ் யாராரு டீச்சர்ஸ் இங்க? எத்தனை பிள்ளைங்க ஃபெயிலம்மா? நீங்க ஆளுக்கு ஒரு பிள்ளைங்க எப்படி 36 பேர் வந்து பரிசில் ஃபெயில் ஆகுறாங்க? கூட்டினா கணக்கு இடிக்குது. முடா ஊழல் தொடர்பாக தன்னிடம் விசாரணை நடத்த ஆளுநர் வழங்கிய அனுமதியை எதிர்த்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடர்ந்த வழக்கை அம்மாநில உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் மூத்த தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் மீது சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.